ஏன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கடா. திருவான்மியூராடா, பக்கமா தான் இருக்குடா, போயிட்டு வந்துடலாடா. எதுக்கு நான் போகணும்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நீ என் பேர் மட்டும் என்னன்னு கேளு, நான் ஒண்ணு விசாரிச்சு சொல்றேன். பேரு நவீனா. கும்பல பொறுக்கியா? ஏய் எது தேவல? 1 நம்பர் ஃப்ராடா? பொம்பளைங்க விஷயத்துல ரொம்ப மோசமா? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது கிடைக்காம அவன் ரேப் பண்றதுல வந்து கோல்டு மெடலிஸ்டா. ஆமா, வளைச்சு ரேப் பண்ணுவானா அவன்? எனக்கு அதெல்லாம் இல்ல. அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுனாவே அந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் தப்பான மாப்பிள்ளைங்க என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் இதே வேலைய தான் போச்சு. யோ நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் ராதா. இது பாரு, விளையாடாத நீ. அவன் ஒலிம்பிக்ல போட்டி, அதாவது ரேப் பண்ற கேஸ் ஒலிம்பிக்ல வச்சனா அவன் தான் கோல்டு மெடல் வாங்குவான்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஒரு அட்டன் டைம்ல 10 பேரை ரேப் பண்ணுவானா? அதெல்லாம் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஒரு பான் ஸ்டார் அவன். இது பாரு, நான் சொல்றது நல்லது சொல்றேன். ஜான் சேனா மாதிரி அந்த பையன் மோசமானவன். சொல்றேன் இரு, அப்படியே உங்க மாப்பிள்ளைகிட்ட சொல்லாம இருந்துருவானா? வை, அவங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். எங்க போயிட்டான்? கட் பண்ணு. என்ன பண்ற? இந்த வரேன், தலை வரேன். என்னாச்சு? வா, ஒரு நிமிஷம் பேசணும். ஏன் அவ்வளோ ஒன்றும் அவசரம்? அவசரம் தான். அவசரம் இல்லாம உன்னை கூப்பிடுவாங்களா? அவசரத்துக்கு நீ ஏன் என்னைய கூப்பிடுற? தனியா போடி, அவசரமா வந்தா? ஏய், அந்த நானும் அதுக்கு துணை வரணும். அந்த அவசரம் இல்ல, முக்கியமான விஷயம். இது ஃபேமிலி மேட்ரு. முக்கிற விஷயமா? ஃபேமிலி மேட்ருடா, லூசு பையலே. சரி, யாருக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ண சொல்லு. யாருக்கும் ஃபேமிலி பிளானிங்லாம் கிடையாது. தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம். 2ஆவது கல்யாணமா? 2வது கல்யாணமா? ஆமா. இன்னும் முதல் கல்யாணமே நடக்கலையேடா. அதான் என் கூட நடந்துச்சு அந்த பொண்ணுக்கு. ஏய் எப்பம்மா மனசா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நானும் உன் தங்கச்சி. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நீ தெரிஞ்சனா பாரு, வரமா அப்படி சொதப்பி விட்டுறாது சொல்லிட்டேன். சரி சொல்லு, என்னவா? சென்னை தானா, திருவான்மியூர்ல இருக்கானா? எங்க அந்த மருந்து திரு கோயில் பிச்சை எடுக்கிறானா? பிச்சை எடுக்கிறானா? என்னாச்சு? ஏய், அவன் ஐடில வேலை பாக்குறவன் எப்படா பிச்சை எடுப்பான்? ஐடில வேலை பாக்குறான். நல்லா படிச்சவனா, நல்லா இருக்கானா பையன். சரி வா, மாமா அவன் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போய் பேசிட்டு வரலாம் அப்படின்றாங்க அம்மா. வீட்டுக்காரா? ஹவுஸ் ஓனரா? இந்த பாரு, இந்த காலத்துல ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க கூட ஒழுங்கா வச்சு காப்பாத்துவான். ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க நம்பாதீங்க, ஒரு நாளைக்கு திடீர்னு வேலை போயிடும். ஆமாண்டி, இப்பெல்லாம் வந்து திடீர்னு வேலை போதா வருதா ஐடி கம்பெனில. அதனால ஒரு நைட்டி கம்பெனில வேலை பாக்குறவங்க கூட வாங்கி கட்டி விடுங்க தங்கச்சி. நைட்டி கம்பெனில வேலை பார்க்கணும் போடா, வயித்தறிச்சல்ல பேசாதடா. போறாம பூமா. சரி சொல்லு, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கடா. திருவான்மியூராடா, பக்கமா தான் இருக்குடா, போயிட்டு வந்துடலாடா. எதுக்கு நான் போகணும்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நிச்சயம் பண்ணணும்ல, போய் விசாரிச்சுட்டு வரணும்ல. அதுக்கு வீட்டுல மூத்த மாப்பிள்ளைய கூட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உனக்கு அந்த மரியாதை கொடுக்குறாங்க. சரி, எங்க வேலை பண்ற பிள்ளையாமா? ஐடி கம்பெனில. ஆமா, தரமணில ஒரு அசண்டஸ் இருக்கு, அங்கேயே. அங்கதான் ஒரே சரி, என் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி அங்கதான் வேலை பாக்குது. நான் அப்படியே இங்க இருந்து விசாரிச்சு சொல்றேன். நீ என் பேர் மட்டும் என்னன்னு கேளு, நான் ஒண்ணு விசாரிச்சு சொல்றேன். பேரு நவீனா. நவீனா பொண்ணா? நவீன். நவீனா அப்படின்னு நவீனான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அதான் கேட்டேன். ஐயோ, மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இந்த வாயை வச்சுட்டு நீ அங்க வந்தனா அவ்வளவுதான், எங்க மானம் கப்பல் ஏறிடும். ஓகே, வெயிட் பண்ணு. என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? ஒரே செய்யுது. நவீன் தானே பேரு? ஆமா. திருவான்மூர் தானே வீடு? ஆமா. அசண்டஸ்ல ஒர்க் பண்றா போல, அவள் தானே? இப்ப யாருன்னு தெரியணும் உனக்கு, அவள் தானே? வெயிட் பண்ணு. அவந்திகா. அண்ணன் பேசுறமா, நல்லா இருக்கியா? அண்ணன் எப்படி இருக்காரு? சரி, எனக்கு ஒருத்தரை பத்தி விசாரிக்கணும். ஒர்க் பண்ற கம்பெனில நீங்க தானே ஒர்க் பண்ற, தரமணி சென்டர்ஸ்ல? ஆமா. அங்க நவீன் ஏதோ ஒரு பையன் ஒர்க் பண்றானா அங்க? நவீன் பேரு, திருவான்மூர்ல இருந்து வரானாமா. ஆமாமா, திருவான்மூர். ஆனா சொந்த ஊர் தஞ்சாவூர் தானே. 20 நிமிஷம். அவன் தஞ்சாவூர்கார பையன்மா, திருவான்மூர்ல வந்து தங்கி வேலை பார்க்கறான். பேர் நவீன்மா. ஆள் வந்து எப்படி பாப்பல? நல்லா ஹேண்ட்ஸமா இருப்பாப்லையாமா? என்னது? கும்பல பொறுக்கியா? ஏய் எது தேவல? 1 நம்பர் ஃப்ராடா? பொம்பளைங்க விஷயத்துல ரொம்ப மோசமா? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆளா அவன்? ஐய, 2 முறை பிராத்தல் கேஸ்ல மாட்டிக்கிட்டானா? அச்சோ. இல்ல அதே மச்சஞ்சிக்கு பொண்ணு பையனை பார்த்துருக்காங்களாம். அந்த பையனை கிளம்பி தரலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரே தையத்தக்கான்னு குதிக்கிறாங்களாம். வானத்துக்கு பூமிக்கும் ஒரே சந்தோஷத்தில் தாங்க முடியா. அந்த பையன் தானே? அவன் மேலே 2 ரேப் கேஸ் இருக்கா?
85 வயசு கேள்வியை கெடுத்த கேஸ். ஓகேம்மா, சரி விடு, நமக்கு என்ன. சரி நான் சொல்லிடுறேன். ஓகே. இப்ப எதுக்கு சிரிக்கிற? அந்த பையன் இப்ப ரேப் கேஸ் 2 இருக்காங்க. அம்மா நீ தான் போய் பிராத்தல் பாத்தியா? கேஸ் வேற செக் பண்ணி மாட்டி இருக்கான் அவன். நீ பாத்த? 85 வயசு கேள்வி விட்டு வைக்காம ரேப் பண்ணிருக்கான் அந்த பையன். அவனை போய் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி தரீங்களே. ஐயோ என்னையா பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? ஏன் காண்டுன்னு தானே கேக்குறேன். என்ன காண்டுன்னா? முன்னாடியே போய் விசாரிச்சு அவன் பத்தி இல்லாத புள்ளாத சொல்றாங்க பாத்தியா? அவன் தான் சொல்றேன். யார் இந்த புள்ளைய ட்ரை பண்ணிருக்கான ஒரு முறை கெடுக்கிறதுக்கு. இது கெடுக்காம அவன் ரேப் பண்றதுல கோல்டு மெடலிஸ்டா. ஆமா. வளைச்சு ரேப் பண்ணுவானா அவன்? எனக்கு அதெல்லாம் இல்ல. அவளுக்கு மாப்பிள்ளை பாக்கறதாவே அந்த மாப்பிள்ளைங்க தப்பான மாப்பிள்ளைனா என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் இதே வேலைய தான் போச்சு. யோ நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் ராதா. இது பாரு. வாழ்க்கையில விளையாடாத நீ. யார் வாழ்க்கையில? அவ வாழ்க்கையில எதுக்கு விளையாடிட்டு இருக்க நீ? இப்ப அவ வாழ்க்கையில நான் ஏன்பா விளையாடணும்? என் மச்சஞ்சிப்பா அவ நல்ல இடத்துல போய் வாக்கப்பட்டு போகணும், நல்ல பையனா வரணும். என்னைய மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் நான் கஷ்டப்படுறேன். நீ நல்ல மாப்பிள்ளை. உனக்கு எனக்கு சண்டை வருது, உனக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. நான் இருக்கணும் விட்டு போறேன்னு சொல்லிருக்கேனா? எப்படி விட்டு போவ? சொல்லு. திண்டாடணுமே. உனக்கு தான் ஆசை. பாரு அந்த பையன் மேல ரேப் கேஸ்லாம் இருக்கான். சரியா? அவன் ஒலிம்பிக்ல போட்டி, அதாவது ரேப் பண்ற கேஸ் ஒலிம்பிக்ல வச்சானா அவன் தான் கோல்டு மெடல் வாங்க சொல்லுது அந்த பொண்ணு. ஒரு அட்டன் டைம்ல 10 பேரை ரேப் பண்ணுவானா? அதெல்லாம் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஒரு பான் ஸ்டார் அவன். இந்த பாரு நான் சொல்றது நல்லது சொல்றேன். ஜான் சேனா மாதிரி அந்த பையன் மோசமானவன். வேணா சொன்னா கேளு. எதுவுமே விசாரிக்காம நாளைக்கு கேரளா தம்பதிகள் மாதிரி இவங்களும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. தஞ்சாவூர் தம்பதிகள் சொல்லிட்டு கருவ பிடிச்சோனே. இந்த மாதிரி எங்க வீட்டுல நான் அப்படியே வளர்த்து வச்சிருக்காங்க. என்னன்னா யோசிக்கணும்னு தெரியாதா உனக்கு? எப்ப பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கே. தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. பாரு இருக்குன்னு என்ன வேணா பேசுவியா? எனக்கு என்னப்பா 85 வயசு கிளவியே விட்டாத அந்த பையன் நீ பாத்தியா? நீ பாத்தியா? நான் அந்த கர்மத்தை வர பாக்குறாங்க போயிட்டு. நீ தான் ஒரு ஆண்டிங்க விட்டது கிடையாது. எல்லா ஆண்டியும் குறுகுறுன்னு பாத்துட்டு கிடக்கு. ஏன் அந்த பையன் மேல உங்களுக்கு இப்ப இவ்ளோ கரிசனம்? படிச்சவனா? கட்டண புருஷனா படிச்சவன் தான். அவன் தாண்டி விட்டுவிட எடுப்பான். படிச்சவனுக்கு தான் இப்ப இந்த காலத்துல எல்லாம் தப்பம் பண்றானுங்க. படிக்காதவங்க கூட தெரியல. கை நிறைய சம்பாதிக்கிறானடா. கை நிறைய சம்பாதிக்கிறானா? ஏன் பிச்சை எடுக்கிறானா ரிசெஷன்ல? இருக்கிற சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு என்ன பேச்சு பேசுற பாரு நீ. எல்லாம் தெரியுதுடா. அந்த பையன் மேல பிராத்தல் கேஸ் அம்பா வேணாம்ப்பா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம். நீ ஒரு அவன் பலானா படத்துல நடிக்கிற பையனாம்பா அவன். ஏய் எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கறோம். சரியா? நீ ஒரு ஆளா நில்லு. ஒரு பெரிய மனுஷன் உன்னை கூப்பிடுறோமா அதுக்கு மட்டும் நில்லு. எனக்கு என்னப்பா? எனக்கு என்ன? நாளைக்கு பாரு. உன்னை விட மோசமானவனா இருப்பான். என்னை விட மோசமானவனா? டேய் நான் வாய் தாண்டி. ஆனா நல்ல வண்டி நான். யாரு வாயா? நான் நல்லவன். நல்லவன். அப்படியே ஆட்சி தான் எடுக்கணும் உனக்கு. நான் நல்ல வண்டி என்னைக்குமே. அதுக்காக தான் என்னைக்குமே தமிழ் படத்தோட போயிடுறேன் நான். போயிடு அப்படியே.